ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு வெயிட் லாஸ் ஜேர்னியோட டே 7 தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வாசல் தெளிச்சு கோலம் போட்டது வந்து ரோஷினி தான். நான் வெளில இருந்து பூலாம் பார்த்துட்டு எப்பொழுதுமே இந்த சைடு நான் வந்து vlog எடுக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டேன்னா, ஸோ அதனால நம்மளோட இன்னைக்கான கோலமே நான் காமிச்சிட்டேன். உண்மையாகவே வெயிட் லாஸ் ஜேர்னி டே 7 தான் ஆகுது. எனக்கு ரொம்ப லாங்காக நான் வந்து வெயிட் லாஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு வச்சிருக்கிறதுக்கான ரீசன் கூட சேலஞ்ச் தான் அது நமக்கு. ஏன்னா எவ்வளவோ நமக்கு இந்த மாதிரி டயர்ட்னஸ் வரலாம், கிரேவிங்ஸ் வரலாம், எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகணும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரி வித் பூரி கிழங்கு மசாலா. ஸோ இதில் நமக்கு என்ன ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்னா, நம்ம சப்பாத்தியாகவும் இதை போட்டுக்கலாம். நான் சப்பாத்தி தான் போட்டுக்க போகிறேன் அப்படிங்கிற பிளானில் மாவுலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஒரு வேர்டு மட்டும் நான் எல்லா விளாக்லையும் தப்பாக சொல்லிட்டு இருப்பேன். அது என்னென்னா, இது ரேஷனில் வாங்கின கோதுமையில் வீட்டில் காய வச்சு அரைச்ச கோதுமை மாவு. இதை நான் ஒழுங்காகவே சொல்லியிருக்க மாட்டேன் எதுலேயுமே. ஸோ பார்த்திங்கன்னா அந்த கோதுமை மாவில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். எப்பொழுதும் இந்த மாதிரி தண்ணி கோடம் இருக்குல்ல, அந்த இடத்துட்ட பரோட்டா அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுவோம். இதுலேயே வந்து நம்ம சப்பாத்திலாம் போட்டுக்கலாம். பட் நான் எப்பயும் என்ன பண்ணுவேன்னா, நான் தனியாக போடுறேன் ரோஷினி வரதுக்கு முன்னாடி, இல்லை ரோஷினி ஊருக்குலாம் போயிருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட் கவுத்துட்டு ஸோ அதில் வந்து மாவு தூவி அது நான் ஒரு ஸ்டீலில் ஒரு சப்பாத்தி கட்ட மாதிரி இருக்கும், அதை தான் நான் வந்து தேய்ச்சிட்ருப்பேன். நான் வந்து கீழே உட்காந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா எப்பயுமே டைம் இருக்காது, ஷாப்புக்கு போயிட்டு வந்து பண்ணுறது அதை மாதிரி இருக்கும். அம்மா வந்து இந்த ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க, வேணா கிரேவிலாம் வச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேக் போன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால நான் எப்போல்லாம் வந்து ஓகே இன்னைக்கு ஷாப்புக்கு போகலை, அதை மாதிரிலாம் டைம் இருக்கும் போதெல்லாம் பண்ணுவேன். இதுவே நம்ம ஃப்ரீ டைமாக இருந்தால் ஒரு பக்கம் உட்காந்து தேய்ச்சி அடுக்கி வச்சுட்டு போட்டோம்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு ஹரிபரியாக பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அந்த கல்லில் பண்ணுறதை விட அது மாதிரி பிளேட்டில் கவுத்து சிலிண்டர் மேலேயே கவுத்து கூட பண்ணிவிடுவேன். இது வந்து ஒட்டாமல் அழகாக வரும்னு காட்டுறதுக்காக ஒரு கையால் வீடியோ எடுத்துக்கிட்டே தேய்ச்சேன். ஸோ அதனால் ஷேப் ஒழுங்காக வரல, பட் நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆயில் ஊற்றி நான் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு பூரி வந்து ஒரு 2-3 மட்டும் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஆதவுக்கு ஷர்விக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி டைம் இருக்கு இல்லையா, ஷர்வியும் ஸ்கூல் போகலை, சண்டே தான் அப்படிங்கிறதுனால பொறுமையாக உட்காந்து தேய்ச்சி போட்டாச்சு. ரோஷினி வந்து பூரி குருமா வந்து ரெடி பண்ணிட்டா, அடுத்த ஒர்க்காவை பார்க்க போயிட்டா. ஸோ என்னோடய ஒர்க் வந்து பூரி போடலாம் அப்படின்னு. இதில் என்ன கொடுமைனா, இன்றைக்கி நம்ம பூரி போட்டாலும் பூரி சாப்பிடவே முடியாது, ஃபுல்லாக ஆயிலில் பொரியுது. இதை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வீட்டில் எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணாலும் நமக்கு இவ்வளோ நாள் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணது அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அதனால் நான் ஆஃப் பூரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலே வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எந்தெந்த இதெல்லாம் வந்து எல்லாமுமே நான் ஸ்கிப் ஃபுல்லாகவே பண்ணிவிடுவேன்னு கிடையாது. ஒரு சிலது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் பண்ணிப்பேன், ரன்னிங்லேயோ இல்லை எக்ஸசைஸ்லையோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து 2 சப்பாத்தி சாப்பிட்லான்னு எடுத்தேன். பட் நான் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு பாதி பூரி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பாதி பூரி 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு பாதி பூரி சாப்பிட்றதுக்கு மனசு ஒத்துக்கல. ஸோ அதனால் ஒரு சப்பாத்தி எடுத்து அகைன் வச்சுட்டு பாதி பூரி எடுத்துக்கிட்டேன். நீங்களுமே உங்களை வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான இது இருக்குன்னா அதை வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்க வேண்டியது தான். இன்றைக்குமே நான் வந்து கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட கொஞ்சம் அதிகமாக தான் நான் வாக்கிங் போயிருந்தேன். ஏன்னா நைட்டுமே நான் கொஞ்சம் பாஸ்தா எடுத்திருந்தேன். ஸோ அதனால் சாட்டர்டே சண்டே அது மாதிரி லீவ் இருக்கிற டைம்லலாம் ஷர்விக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டுருவோம். இது வந்து ஷர்விக்கின்னு கிடையாது, நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே எங்கள் வீட்டில் உள்ள வழக்கம் இது. வாரம் வாரம் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருவோம். ஸோ ஃப்ரெஷ் ஸ்கின்னாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்கின் கேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 12 o'clock ஆகிடுச்சு. கிர்னி பழம் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஜூஸாக குடிக்கிறத விட சாப்பிட்றலாம். ஏன்னா ஜூஸ்னால் கண்டிப்பாக சுகர் போட்டால் தான் நமக்கு வந்து குடிக்கிற மாதிரி தோணும். ஸோ அதனால் ப்ளைனாக வந்து கட் பண்ணி சாப்பிட போகிறேன். அதை கட் பண்ணி வச்சுட்டு ஸ்கின் கேர் முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு இன்றைக்கி சண்டே இல்லையா, கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அந்த ஷர்வியோட யூனிஃபார்ம் அது மாதிரி துணி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மாடியில் காய வைக்கணும். நிறைய பேரோட டவுட்டாக இருக்கும், நான் ஏன் இந்த இடத்துல மட்டும் நின்று வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ பேலன்ஸ் இடம்லாம் வெளில போனேன் அப்படின்னா நமக்கு சவுண்டு கேட்கும். ஸோ இங்கே மட்டும்தான் ரூமில் வந்து சவுண்டு ரொம்ப கேட்காது, வெளில போனால் சவுண்டு கேட்கும். வீட்டில் யாராவது இருந்துகிட்டே இருக்காங்களா, பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கேனா வந்து நமக்கு பேச வேண்டிய விஷயத்த வந்து சொல்லிடலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இங்கே வந்து பேசுவேன். இது வந்து கிர்னி பழம், முலாம் பழம், மெலன் நிறைய பேர் இருக்குது, மஸ்க் மெலன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நமக்கு இங்கே கிர்னி 2 கிலோ 100 ரூபா, 2.5 கிலோ 100 ரூபா அப்படி தான் எழுதி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நான் இதோட சீடு அதுக்கப்புறம் தோல் மட்டும் எடுத்துட்டேன். இது தோல் எடுக்காமல் உள்ளே வந்து க்யூப்ஸாக எடுத்து நம்ம ஜூஸ் போடுறதா இருந்தால் எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிடும் போது இதை மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதோட தோல் ரொம்பவே ஹார்டாக இருக்குது. ஸோ அதை மாதிரி எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு பவுலில் போட்டு எடுத்துக்கிட்டேன். 12 o'clock ஸ்நாக் இது தான் எனக்கு. ஸ்கின் கேர் பண்ணணும். இது சாப்பிட்டுட்டு தான், ஏன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. 12 ஆகிடுச்சு மணி. அதனால ஏன்னு தெரில, கொஞ்சம் பசிக்குது. லேட் ஆகிடுச்சா, அதனால் பசிக்குது என்னன்னு தெரில. ஸோ சாப்பிட்டுட்டு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க் பார்க்கலாம்.
நான் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு மாடிக்கு வந்துட்டேன் துணி காய வைக்க. ஸ்கின் கேர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆயிலியாக ஃபீல் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் பவுடர் போட்டுக்கலாம் வெளில போகிறீங்கன்னா. பட் நான் வெளில போகலை இன்றைக்கி, ஸோ அதனால் எதுவுமே போட்டுக்கவே இல்லை. சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டிருக்கேன், அதோட அப்படியே ப்ளைனாக விட்டுட்டேன். இந்த டைமில் மட்டும் நான் மாய்ஸ்சரைசர் போட மாட்டேன். இதுவே நமக்கு வின்டர் டைம்லலாம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிப்பேன் சேர்த்து. ஸோ இதுவே எனக்கு வந்து 2 in 1 பர்பஸாக போயிட்டுருக்கு. இதுவே கொஞ்சம் ஆயிலியாக தெரிகிறதுனால நான் அப்படியே விட்டுறது. இப்போ ஷர்வியோட யூனிஃபார்ம்லாம் நிறைய இருக்குது. ஆல்ரெடி பாருங்கள் காஞ்சிட்டு இருக்குது. ரோஷினியோட ரொட்டீன் முடிஞ்சிடுச்சு. ஆதவோடதெல்லாம் காய வச்சுட்டு இருந்தால் இப்போ என்னோடய ஷிஃப்ட் ஃபுல்லாக ஷர்வியோட ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வந்து காய வைக்கணும். இதுக்கு அடுத்து வீட்டில் இன்றைக்கி புளிக்குழம்பு. அதுக்கு பொரியல் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா பூசணிக்காய். அந்த பூசணிக்காய் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் ஜூஸஸ் கூட பண்ணலாம். அதுவுமே நான் அடுத்தடுத்த விலாகில் காட்டுறேன். ஸோ அதில் தான் இன்றைக்கி ஒரு கறி மாதிரி பண்ண போகிறேன். அது இந்த அவியல் அது மாதிரி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாமா? இப்போ வந்து நான் துணியெல்லாம் காய வச்சுட்டு கீழே போகிறேன். ஷர்வியோட ஒயிட் ஷர்ட் எல்லாம் தனித்தனியாக நான் எடுத்து காய வச்சுட்டு என்னுடைய லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து எனக்கு மட்டும்தான் நான் வந்து பண்ணுறேன். பேலன்ஸ் இருக்கிறது எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. பட் நான் தான் கொஞ்சம் அதிக குவான்டிட்டி வந்து எடுத்துப்பேன். இதுக்கு வந்து நேம் இது என்ன அவியல்னு சொல்கிறீங்க, இது இப்படி இருக்காது அப்படிலாம் யாரும் கேட்காதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரெசிபி எனக்கு பிடிக்கும்ல அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு நான் ஏற்ற மாதிரி என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டேன். பட் நான் சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட ஓகே தான். இன்றைக்கி வந்து பூசணிக்காவும் பீட்ரூட் ரெண்டுமே தான் வந்து பொரியல், புளிக்குழம்பு தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நான் எப்போ பேசினாலுமே குருவி சத்தம்லாம் கேட்கும். ஸோ எங்கள் வீட்டை சுற்றி எப்பயுமே இது மாதிரி இருக்கிறதுனால அது அப்படி இருக்கும். எனக்கு அது பிடிக்கும். ஸோ யாருக்காவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க. இல்லைனா ரூமை லாக் பண்ணிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு நேச்சுரலான ஒரு சவுண்டு தானே அப்படிங்கிறதுனால தான் நான் வெளில உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். தாளிப்பு மட்டும் நான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பூசணிக்காயை வந்து வேக வச்சுட்டேன். அதுக்கு அடுத்து வந்து கடுகு கடலப்பருப்பு நான் போட்டுக்கிட்டேன். அது வந்து மஸ்ட்டுலாம் கிடையாது. கடலப்பருப்பு போட்டுட்டு அதுக்கடுத்து ஆனியன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். வேறு எதுவுமே தக்காளி எதுவுமே சேர்த்துக்கவே இல்லை. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூசணிக்காவை அப்படியே கொட்டிட்டு அது கூட வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று சேர்த்துருக்கேன். அதில் என்னென்னலாம் அரைச்சிருக்கேன்னா தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், ப்ளஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து அதை கொஞ்சம் கிண்டி விட்டோம்னா கெட்டியாகிடும். அதில் வந்து கொஞ்சமாக நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணோன்னு மட்டும்தான் நம்ம தயிர் சேர்க்கணும். இல்லைனா வந்து தயிர் கொஞ்சம் இதாகிடும். தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். நான் ரைஸ்க்கு ஈக்குவலாக இன்றைக்கி வந்து பூசணிக்காய் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிடுவோம். அதனால தான் நான் கீழே உட்காந்து சாப்பிடுவேன். நான், அம்மா, ரோஷினி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிடுவோம். அதனால தான் லஞ்ச் அப்போல்லாம் நான் கீழே உட்காந்துட்டேன். சில டைமில் நான் காட்டுவேன் இல்லையா கீழே உட்காந்து. ஸோ அதனால தான் நான் தனியாக வந்து இந்த 6 o'clock 6:30 சாப்பிடும் போது மட்டும்தான் போய் சோபா கிட்டே உட்காந்துட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஏன்னா அந்த டைம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. 8 o'clock மேலே தான் சாப்பிடுவாங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வரக்கூடாத இடத்துக்கு வந்திருக்கோங்கிற மாதிரி அம்மா வந்து ட்ராப் பண்ண வந்த பஸ் ஸ்டாண்டுக்கு குடவாசல் வரைக்கும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கணேசா பேக்கரி ரொம்பவே ஃபெமிலியரான ஒன்று. ஸ்வீட்ஸ்லாம் அங்கே அடிச்சுக்க வேறு பேக்கரியே கிடையாதுங்கிற மாதிரி. பட் நம்ம அந்த இடத்த பார்க்கும்போது நம்மளோட கிரேவிங்ஸ் மைண்ட் எங்கெங்கேயோ போகுது. இது வேணுமா அது வேணுமா, நம்மளோட ஃபேவரட் எது அப்படின்லாம். பட் நம்ம தான் டயட்டில் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்ட் ஆகிட்டு ஷர்விக்கு வீட்டில் ஆதவுக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அம்மா ஊருக்கு போகிறதுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த கேக்கெல்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு பர்த்டேலேருந்துலாம் கேக்லாம் ரொம்ப பிடிக்காது. சும்மா ஒரு பீஸ் சாப்பிடணுமேனு சாப்பிடுவேன். பட் இப்போ நான் டயட்டில் இருக்கப்பறம் இந்த கேக்லாம் பார்த்தாலே சாப்பிட்லாமோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வருது. விட்டுறாத கீர்த்தி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலை. முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு எப்படி தோணுதுன்னா எனக்கு கேக் பொதுவாகவே பிடிக்காது. இப்போலாம் அதை பார்த்தா கூட ஆசை வருது. நம்ம அது கண்ணுக்கிட்டே இருக்கும் போது அதெல்லாம் பிடிக்காத மாதிரி இருக்கும். இப்போலாம் வேணான்னு நினைக்கும் போது சாப்பிட்டு பார்க்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சின்ன பைட் நான் வந்து வாயில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. பட் எனக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு 2 பீஸ் 3 பீஸ் அளவுக்கு எனக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கிரேவிங்ஸ் ஆகுது. ஸோ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். நான் அதெல்லாம் வாங்கிக்கல. இன்கேஸ் இன்றைக்கி நான் பாஸ்தா இதெல்லாம் சாப்பிட்டதுனால இன்றைக்கி இல்லை, நாளைக்கு வேணால் ஒரு பைட் சாப்பிட்டுப்பேன். அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் பண்ணிப்பேன் எக்ஸசைஸில். ஷர்வி கொஞ்சம் ப்ராஜெக்ட் பண்ணணும், சார்ட் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டா. நான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் என்னோடய எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னை பார்த்தீங்கன்னா 100 ஸ்கிப்பிங் வந்து நான் முடிச்சிட்டேன். 100 போட்டதுக்கப்புறம் எனக்கு ஸ்வெட்டிங்கே ஆகாது. எனக்கு இது டே 1லேருந்தே உள்ள ப்ராப்ளம். மூச்சு மட்டும்தான் வாங்குமே தவிர ஸ்வெட்டிங் ஆகாது. அதுவே நீங்கள் ஒரு 5 minutes கூட ஆக வேணாம், ஒரு 2 minutes ஆஃப்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்வெட்டிங் செம்மையாக வரும். அதுவும் 5 minutesக்கு அப்புறம் நல்லாவே வரும். ஸோ அதுக்கு ரீசன் வந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பாடி வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போல்.
நான் உட்காந்து கொஞ்சம் ஃபேன் போட்டாலும் சரி போடலைனாலும் சரி கிடு 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 கிடுன்னு எனக்கு வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நார்மலாகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடும். அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் வந்து நம்ம உடம்புக்கு செட் ஆகுது அப்படி தான் நான் எடுத்துப்பேன். நமக்கு வேர்க்கணும், வேர்க்க வேர்க்க தான் நம்மளோட ஃபேட் வந்து நல்லா லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து நாட்டு சக்கரை போட்டு நான் ஒரு காஃபி எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஒரு நாளைக்கு 3 காஃபி வந்து நான் குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கிடையில் எப்போ காஃபி குடித்தாலும் குடிப்பேங்கிற அளவுக்கு அடிக்டாக இருந்தேன். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறது இல்லை, குடித்தேன் அப்படின்னா ஒரு 3/4 கப் அப்படி இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு குடிச்சிட்டு, அதுவும் நாட்டு சக்கரை, பால் கம்மியாகவும் தண்ணி அதிகமாகவும் சேர்த்து என்னோட மைண்டுக்காக ஒரு கிரேவிங்ஸ்க்காக எனக்கு நானே கொடுத்துக்கிற ஒரு இது வந்து டே 1லேருந்தே நான் சொல்லியிருப்பேன். ஒரு நாளைக்கு 1 கப் அப்படிங்கிறத நான் எடுத்திருந்தேன். பட் என்னோட மனசு கேட்கல. எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் சாப்பிடுவேன். இல்லை அப்படின்னா வந்து அந்த காஃபி அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுருவேன். நைட்டுக்கு வந்து ஷர்பி, மேகி, பாஸ்தா அதெல்லாம் கேட்டிருந்தா. ஸோ அதெல்லாம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் நான் ஆன் பண்ணி விட்டுட்டேன். அவள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் தான் சமைக்கிறேன், எங்கள் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, நார்மல் தோசை மார்னிங் பண்ணோம் இல்லையா மசாலா, அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். ஸோ அதை வச்சு மசாலா தோசை மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சேன். இதை அப்படியே விட்டுட்டு மூடி வச்சு நான் நுப்பாட்டிட்டேன். இதை அப்படியே விட்டுட்டு நான் இந்த பக்கம் வந்து மேகிலாம் செஞ்சேன். எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஊறி போயிடுச்சு. நீங்கள் சாப்பிடும்போது சூடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த டேஸ்ட்டு பிடிக்காம கூட சில பேருக்கு போகலாம், ஆனால் எனக்கே கூட போகலாம். பட் எனக்கு இப்போ என்னென்னா, டேஸ்ட்டே பிடிக்காத டிஷ்ஷாக இருந்தால் கூட சாப்பிடும் போது சாப்பாட்டோட அளவு கம்மி. நம்ம சாப்பிட்றது நினச்ச நேரம்லாம் சாப்பிட முடியாது, நம்மளோட டைமிங் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லையா. ஸோ அதனால் எது கொடுத்தாலுமே அப்படி ஒன்று எனக்கு வேணான்னு சொல்கிற மாதிரியான மைண்ட் செட்லாம் இல்லை. வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். நான் இப்போ வரைக்குமே நான் சாப்பிட்ற எல்லாமே ரிஃபைண்ட் ஆயில் எதுவுமே சேர்த்துக்கல, கோகோனட் ஆயில் மட்டும்தான் சேர்த்துட்ருக்கேன். பட் குழம்பு தாளிப்புலாம் பண்ணும் போது அவங்க என்ன செய்கிறாங்களோ அது ஓகே. மற்றபடி நான் தோசை எனக்கு பர்சனலாக செஞ்சுக்கிறது எல்லாத்துக்குமே கோகோனட் ஆயில் போட்டு தான் நான் தாளிச்சிட்ருக்கேன். நான் அந்த மேகி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். எனக்கு மேகிலாம் ரொம்ப பிடிக்கும். பட் அதை வந்து சும்மா ஒரு சிப் சாப்பிடும்போது என்னுடைய ஃபேஸோட ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு நம்ம 6 நாள் தானே ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் நான் மேகி சாப்பிடலாம் ரொம்ப நாள் ஆகுது. நான் வந்து மேகிலாம் அடிக்கடி எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா அது அந்த அளவுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுனால. பட் எனக்கு பிடிக்கும். இப்போ இதோட ரிசல்ட் நமக்கு எந்த அளவுக்கு வரப்போகுதுங்கிறது தெரியல. நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே வரோம். ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒயிட் மிஷின் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ என்னோட ஓல்டு மிஷின் பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு. நானும் அதை அகைன் செக் பண்ணி பார்த்தேன், வரலை. ஸோ அதனால் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ சீக்கிரமாகவே வந்துடும். என்ன ரிசல்ட்டுங்கிறத பார்க்கலாம். 7 பிஃபோரே நான் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு வாக்கிங் போக போகிறேன். டே 7 சூப்பராக முடிஞ்சிடுச்சு. டே 8 பார்க்கலாம். தேங்க்யூ.